இந்த வீடியோவில் பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 2 பீட்ரூட் நான் பெருசு எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருவி கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பீசஸ் இல்லாமல் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து நம்ம முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்தரலாம். அதுக்கு நான் ஒரு 15 போல் முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் நம்ம அல்வா பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச பீட்ரூட்டை நம்ம இதில் சேர்க்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. எனக்கு பீட்ரூட் அரைச்சதுக்கப்புறமா இந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்தது இது கூட ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலையே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக விடணும். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை நல்லா இது கொதித்து வேகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆக்சுவலாக பீட்ரூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு மேக்ஸிமம். இது கொஞ்சம் பொறுமை தேவை. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம அந்த அல்வா பதம் வர வரைக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாவது மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். இடையில நம்ம அடிக்கடி பிளேட்டை எடுத்து விட்டு கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், எனக்கு பீட்ரூட்டோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல வெந்தும் வந்துருச்சு, தண்ணியெலாம் இஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் பால் 1/4 லிட்டர் காய்ச்சி நான் எடுத்திருக்கேன். நீங்களும் 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க இந்த அளவு பீட்ரூட்டுக்கு. இதை விட கம்மியாக செஞ்சிங்கன்னா 1 கிளாஸ் ஆஃப் பாலே போதும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் 1/4 லிட்டர் பாலில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நான் காய்ச்சிருக்கேன். ஸோ காய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா குக் ஆகும், கொதிச்சு வரும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல். அடுத்தது இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 6 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியாட்டம் நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றணும். இல்லைன்னா அது டக்குன்னு கெட்டியமாகிடும். பாருங்கள், அப்படியே கெட்டியமானாலும் நல்லா நம்ம அதை மசிச்சு விட்டுறணும். சீக்கிரமாக அதை மசிச்சு விட்டுறணும், இல்லைனா கெட்டியமாக அங்கேக்கங்கே நமக்கு இருக்கும். இப்போது எந்த பாத்திரத்தில் நம்ம பீட்ரூட் எடுத்தோமோ, அதாவது இப்போ 1 கப் பீட்ரூட் அப்படின்னா அதில் 1/4 கப்பு நம்ம சுகர் எடுத்துக்கலாம், ஒயிட் சுகரு. ஸோ உங்களுக்கு பத்தலைனா கூட நீங்கள் பார்த்துட்டு கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு அது சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு அந்த ஒரு டைட்னஸ் கிடச்சிருச்சு அல்வாவில். அடுத்து நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது நமக்கு தெரியும், அந்த அல்வா பதம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை கிண்டி விட்டுட்ருக்கணும். இப்போ பாருங்கள், முன்னைக்கு இப்போ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது கேஷ்யூ நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது நெய் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் எக்ஸஸாக நெய் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் அல்வா மாதிரி நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நான் ஒரு சில்வர் டப்பாவில் நான் இதை மாற்றி வைக்கிறேன். ஒரு ஷேப்காக நான் மாற்றுறேன். பாருங்கள், நல்ல அந்த தளதளன்னு இருக்குது பார்த்தீங்களா, அல்வா மாதிரி. ஸோ இப்போ இதை நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா நான் அப்படி கொட்டி பார்க்குறேன். ஸோ அல்வா ஷேப் நமக்கு வந்துருச்சு. இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு தேவைன்னா மேலே பாதாம் பவுடர் நான் போடுறேன். ஒன்றும் இல்லை, பாதாமை கிரைண்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.